கஸ்டமர் நோன்னு சொல்லும்போது உங்களுக்கு நெஞ்சு படபடன்னு இருக்கா? ஒரு கஸ்டமர் உங்களை பார்த்து தலையாட்டும் போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிருதா? ஒவ்வொரு தடையும் நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு கை நடுங்குதா? நீங்க மட்டும் தனியா இல்ல. இந்த சேல்ஸ் உலகத்துல ரிஜெக்ஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பயம். நான் நிறைய சேல்ஸ் பர்சன்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு சூப்பரான ஸ்கில் இருக்கும், ஆனா நோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே முடங்கி போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பயத்தை தான் நம்ம உடைக்க போறோம். ரிஜெக்ஷன் ஒரு ஃபெயிலியரா இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எப்படி பாக்குறது அப்படிங்கறத இதுல நம்ம கத்துக்க போறோம். மை நேம் இஸ் ஜெயமுருகன் ஆர்பி. மோர் தென் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் இண்டஸ்ட்ரி. நானும் உங்களை மாதிரி தான் ஆரம்பிச்சேன். ரிஜெக்ஷனுக்கு பயந்தேன். ஒவ்வொரு நோவும் என்னுடைய நெஞ்ச சுக்குநூறா உடைச்சது. என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஜாப்ல ஒரே நாள்ல 27 ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணேன். அன்னைக்கு நைட் முழுக்க என்னால தூங்கவே முடியல. இந்த சேல்ஸ் ஜாப்பை விட்டுலாம்னு நினைச்சேன். ஆனா இதை விடல. அதுக்கு பதிலா ரிஜெக்ஷன் ஏன் வருது அப்படிங்கறத நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நிறைய நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ஓவர் கம் பண்ண கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் பல கம்பெனில சேல்ஸ் டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆயிரக்கணக்கான சேல்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு ரிஜெக்ஷன்ல இருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா டீச் பண்ணிருக்கேன். நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை அப்படியே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்மள என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஜெக்ஷன் நம்ம உடம்பு வலி உணர அதே பகுதியை தூண்டுதுன்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஆமா, ரிஜெக்ஷன் நிஜமாவே வலிக்கும். ஆனா அதை நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம். தொடர்ந்து கிடைக்கிற ரிஜெக்ஷனால நம்ம மேல நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிடும். நமக்கு இதுல டேலண்ட் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த செல்ஃப் டவுட் நம்ம பர்ஃபார்மன்ஸை மேலும் மேலும் பாதிக்கும். ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் நாம அடுத்த கஸ்டமரை பாதுகாப்பா பேசணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. நம்ம வாய்ஸ் கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிடும். பல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம முயற்சி பண்றதை நிறுத்திடுறோம். ஒரு சேல்ஸ் பர்சன் 5 ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் கஸ்டமரை கான்டாக்ட் பண்றத நிறுத்திடுறாங்க. ஆனா பெரும்பாலான சேல்ஸ் சக்சஸ் 8வது கான்வர்சேஷன் தான் சக்சஸ் ஆகுதுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இப்போ நான் 15 வருஷமா யூஸ் பண்ற டெக்னிக்கை பத்தி பார்ப்போம். ரிஜெக்ஷன்ங்கிறது உங்களை நிராகரிக்கிறதுக்காக கிடையாது. இப்போதைக்கு உங்களுடைய ப்ரொபோசலை அவங்க நிராகரிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல நீங்க பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கும் கஸ்டமருக்கு இடையில மேட்ச் இல்லாம இருக்கிறத காட்டுது, அவ்வளவுதான். ரிஜெக்ஷன் யாராவது சொன்னாங்கன்னா ஏன்னு மறுபடியும் அவங்கள கேள்வி கேளுங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கான்வர்சேஷன் கண்டினியூ பண்றதுக்கு வழி செய்யும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஸ்மால் வின்ஸை எழுதி வச்சுக்கோங்க. நல்ல கான்வர்சேஷன், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல் சேல்ஸ். ரிஜெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த நோட்ஸை படிங்க. ஒரு ரிஜெக்ஷன் 24 மணி நேரத்துக்கு மேல உங்களுடைய மனசை பாதிக்கப்பட விடக்கூடாது. ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆன் ஆயிடும். சேல்ஸ் டார்கெட்டுக்கு பதிலாக ப்ராசஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 20 கால்ஸ் பண்ணுவேன், இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. எல்லா சேல்ஸ் பீப்புளும் அப் அண்ட் டவுன் சந்திப்பாங்க. இது காமனான விஷயம் தான். டஃப்பான டேஸ்ல இது ஒரு சைக்கிள்னு நினைச்சுக்கோங்க. அதை பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. உங்க சேல்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ரிஜெக்ஷன் சினாரியோட ரோல் பிளே பண்ணி பாருங்க. உங்களுடைய மசில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ ரியல் டைம்ல ரிஜெக்ஷன் லெஸ் வாக்கிங்கா இருக்கும். கோபாலகிருஷ்ணன் ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ். 6 மாசமா ஒரு சேல்ஸ் கூட பண்ணல. அவரு என்னோட ரிஜெக்ஷன் ப்ரூஃபிங் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணாரு. 3 வாரத்துக்கு அப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் பிக் டீல க்ளோஸ் பண்ணாரு. 1 வருஷத்துக்குள்ளார தன்னோட டீம்ல நம்பர் 1 சேல்ஸ் பர்சனா மாறினாரு. கவிதா ஒரு பெரிய கம்பெனியோடைய கால் சென்டர் ஸ்டாஃப். அவங்களுக்கு ஃபோன் ஃபோபியா இருந்தது. நான் சொல்லிக் கொடுத்த ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க ஒரு நாள்ல 10ல இருந்து 40 கால்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ரவி 10 வருஷமா ஒரு கம்பெனில ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சேல்ஸ் பர்சன். அவரு தன்னோட ரிஜெக்ஷனை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய ரிஜெக்ஷன்ல 40% மேல இப்போ சேல்ஸ் சக்சஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவரு ஏன்னு கேட்க ஆரம்பிச்சதுனால. சேல்ஸ்ல ரிஜெக்ஷன் பத்தின சில முக்கியமான உண்மைகள். ஒவ்வொரு நோவும் ஆமான்னு சொல்ல வைக்கிறதுக்கு நெருக்கமா கொண்டு போகுது. நீங்க அதிக ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது அதிக சக்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் உங்களுடைய அப்ரோச்சை இம்ப்ரூவ் பண்ண உதவுறதுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட். கஸ்டமர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் உங்க ஸ்கில் தடுமாறாம அப்படியே இருக்கும். ரிஜெக்ஷனால உங்களுடைய வேல்யூ குறையவே குறையாது. ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண தைரியமான சேல்ஸ் பீப்புள் தான் கடைசியில ஜெயிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் உங்களுடைய ரெசிலியன்ஸை அதிகப்படுத்துது, உங்களை பெஸ்ட் சேல்ஸ் பர்சனா மாத்துது. இனியிலிருந்து ரிஜெக்ஷன் உங்க எதிரி கிடையாது, உங்களுடைய டீச்சர். என்னோட ரிஜெக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சேரும்போது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். டீடைல்டு 9 வீக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், வீக்லி குரூப் மோட்டிவேஷன் செஷன்ஸ், ரிஜெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு காம்ப்ரிஹென்ஷன் டூல் கிட், சேல்ஸ்ல இமீடியட்டா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க பர்சனல் கோச்சிங். இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய சேல்ஸ் லைஃப்பை மாற்ற உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க.
ரிஜெக்ஷன்ங்கிறது ஒரு எண்டு கிடையாது, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை உங்க சக்சஸோட ஸ்டார்டிங் பாயிண்டா மாத்த நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரிஜெக்ஷனுக்கு பயப்படாம முன்னேறுங்க.